வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு தீபாவளி பரிசாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 4% அகவலைப்படி DADR உயர்வு சார்ந்து புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வரக்கூடிய அகவலைப்படி உயர்வு சார்ந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. ஜூலை மாதம் முடிந்து ஏப்ரல் மாதம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கியுள்ள நிலையில் புதிய அகவலைப்படி எப்போது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் 65 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியர்கள் அரசின் அடுத்த கட்ட முடிவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அகவலைப்படி உயர்வு சார்ந்து இறுதி முடிவுகள் தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு AICPE அடிப்படையில் எடுக்கப்படும். குறிப்பாக ஜூன் மாதத்திற்கான குறியீடு எண்கள் இன்னும் வெளிவரவில்லை. மத்திய அரசு இறுதி அறிவிப்பை வெளியிடவில்லை. மார்ச் மாதம் 149.1, ஏப்ரல் 149.9, மே 150.8 என்ற அளவில் இருந்த இந்த குறியீடு ஜூன் மாதம் 151.7 இருக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. இந்த தரவு அடிப்படையில் இந்த முறை அகவலைப்படி 3 முதல் 4% உயர வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஜூன் மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. இந்த தரவுகள் வெளிவந்த பின்பே அரசு இறுதி முடிவை அறிவிக்கும். ஜூலை மாதத்தில் அறிவிப்பு வெளியாகாவிட்டாலும் அரசு ஊழியர்கள் அதிக நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பண்டிகை காலமாக அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் மத்திய அரசு அகவலைப்படி உயர்வை அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை நவம்பர் மாதத்தில் வருவதால் அந்த நேரத்தில் அறிவிப்பு வெளியே வந்தால் அது அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசாக அமையும் என்று நம்பிக்கை நிலை வருகிறது. அகவலைப்படி உயர்வு என்பது மாத சம்பள உயர்வை மட்டுமில்லாமல் வருங்கால வைப்பு நிதி, PF, ஓய்வூதியம், பணிக்கொடை மற்றும் பிற சலுகையிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி 60% உள்ளது. இதற்கு முன்பு ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் ஏப்ரல் மாதம் 58% 60% உயர்த்தப்பட்டது. இயலாத ஊதியக் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 12 மாத சராசரி AICPE குறியீடை அடிப்படையாக கொண்டு அகவலைப்படி கணக்கிடப்படுகிறது. ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களுக்கு அகவலைப்படி திருத்தப்பட்டாலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் பொதுவாக மார்ச் மற்றும் அக்டோபர் மாதத்தில் வெளிவரும். எனவே தற்போதைய சூழ்நிலையில் அகவலைப்படி உயர்வு தாமதமாக இருந்தாலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 3 முதல் 4% வரை உயர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு வலுவாக இருக்கின்றன. குறிப்பாக பண்டிகை காலத்தில் வெளிவரும் அறிவிப்பு 1 கோடிக்கும் அதிகமான பயனாளர்களுக்கு மகிழ்ச்சியான தீபாவளி பரிசாக அமையும் என்ற நம்பிக்கை தற்போது நிலை வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.